Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 24 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.13% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசி. அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி, என்டிபிசி அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 69 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.18% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஆர்பிஎல் பேங்க், பந்தன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் எஸ்பிஐ அண்ட் பிஎன்பி பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஏயு பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 112 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.19% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இர்கான் இன்டர்நேஷனல்ங்கிற கம்பெனிக்கு நேஷனல் ஹைஸ்பீட் ரயில்வே கார்பரேஷன் கிட்ட இருந்து 5,142 crore 6 இயர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இர்கான் இன்டர்நேஷனல் 2.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போதான் ரீசெண்டா டாடா மோட்டார்ஸ் வந்து டிபிஜி குரூப் கிட்ட இருந்து இவி வெஹிக்கிள்கான ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டாரும் இவி பிசினஸ்க்காக பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா மோட்டார் அவங்க கார்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக பேங்க் ஆஃப் இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்னால இன்னைக்கு டாடா மோட்டார் 1.65% பாசிட்டிவாகவும் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.7% பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருந்தது. ஐடிஎஃப்சி லிமிடெட் அவங்களோட மெர்ஜர் பத்தின ஸ்கீமை ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு போர்டுமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஐடிஎஃப்சி அல்டர்னேட்டிவ் லிமிடெட் அண்ட் ஐடிஎஃப்சி ட்ரஸ்டி அண்ட் ஐடிஎஃப்சி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இதெல்லாம் ஐடிஎஃப்சி லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க இன்னைக்கு ரிசல்ட்ஸ்மே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல நெட் ப்ராஃபிட் வந்து 262 crore ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டர் 146 crore லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டுங்கிறது இன்னைக்கு இவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸா இன்னைக்கு 2.8% பாசிட்டிவா அந்த ஸ்டாக் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 355% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த லார்ஜ் எத்தனால் ப்ரொடியூசரான பிராஜ் இண்டஸ்ட்ரீஸும் இந்தியன் ஆயிலும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ஜெட் ஃபியூலுக்கான ஆல்கஹால் அண்ட் 1G அண்ட் 2G எத்தனால் அண்ட் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அண்ட் இன்னும் பயோஃபியூல் ரிலேட்டடான சில ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் யூட்டிலைஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு பிராஜ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 2.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பிஎஸ்எல் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 53% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினரல்ஸ் கன்ஜெஷன் ரூல்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா சில சுரங்கங்கள்ல இருக்கிற ஸ்டாக்ஸை 50% செல் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 70 மில்லியன் டன் அயன் ஓர் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கு. இதனால இன்னைக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் தி டே 1.04% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. எம்ஆர்எஃப் அவங்களோட டிவிடெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல நெட் ப்ராஃபிட்டுங்கிறது கிட்டத்தட்ட 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் போர்டு வந்து டிவிடெண்ட் வந்து 3 rupees பெர் ஈக்விட்டி ஷேர்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் பிரைஸை பார்த்தா 78,000 ரூபாய், பட் கொடுக்குற டிவிடெண்ட் என்னமோ 3 ரூபாய் தான். ஐஆர்சிடிசி இப்போ ரீசெண்டா ஸ்ரீராமாயண யாத்ரா ஸ்பெஷல் ட்ரெயினுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த ட்ரெயின் டெல்லியில இருந்து கிளம்புறது 100% ஆக்குபென்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றதுனால இங்க 2.7% பாசிட்டிவா ஐஆர்சிடிசி க்ளோஸ் ஆயிருந்தது. பார்பிக்யூ நேஷன் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல பிரைஸ் பேண்டை வந்து 20%ல இருந்து 10% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியன் ஆயில் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருந்தது. இது மூலமா இந்தியன் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 10,000 இவி ஸ்டேஷன் அமைக்க போறாங்க அண்ட் பிபிசியில் வந்து கிட்டத்தட்ட 7,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷனும் அமைக்க போறாங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதனால இன்னைக்கு ஐஓசி ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் தி டே 0.5% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் பாரத் பெட்ரோலியமும் 0.29% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது, பட் வாலட்டைலா இருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல டாடா மோட்டார், டிவிஆர், போஷ் அண்ட் டிவிஎஸ் மோட்டார் அண்ட் மின்தா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். பிஆர்எஸ் பிரேக் அவுட்ல இன்னைக்கு எந்த ஸ்டாக்குமே இல்லை. இன்னைக்கு எஃப்ஐஏ கிட்டத்தட்ட 2,445 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஏஏ 1,017 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. பேடிஎம்மோட ஐபிஓ நேற்று மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருந்தது. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 1.2 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் சாஃபர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டுங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 2.5 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெடிகேட்டட் வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓவாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களோட சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் க்ரோ அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் அண்ட் ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 rupees போனஸும் தராங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.